தலைப்பு Let the rain fall, not the tree. Let the rain fall, மழை பெய்யட்டும், not the tree. மரம் அல்ல. மழை விழட்டும், மரம் விழக்கூடாது. Okay, let the rain fall, not the tree. மழை விழட்டும், மரம் அல்ல. And the aim of today's message, இந்த நாள் செய்தியின் நோக்கம் the bountiful eye, in other words, Karunai Kannan, because he gives his food to the poor, blessed is the one who has a bountiful eye. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். The reason is he gives his food to the poor. அதற்கான காரணம் அவனுடைய ஆகாரத்தை ஏழைக்கு கொடுக்கிறான். Somebody say, the bountiful, கருணை கண்ணன், he gives his food to the poor. அவன் ஏழைக்கு மனமிறங்கி கொடுக்கிறான். He gives his food, தன் ஆகாரத்தை, தன்னுடைய ஆகாரத்தை ஏழைக்கு கொடுக்கிறான். Hallelujah. Hallelujah. See church, in order to obey the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, most of the people who come to the church don't think that everyone who's hearing the word of God, is eating the word of God, or in other words, is obeying the word of God. சபைக்கு வருகிற எல்லாரும், தேவ வார்த்தையை கேட்கிற எல்லாரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. They are listening, அவர்கள் கேட்கிறார்கள், but they are not obeying. அவர்கள் கீழ்ப்படியவில்லை. But anytime if anybody is obeying, எப்பொழுதெல்லாம் யாராகிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, only when the Holy Ghost is taking control of your spirit, only then you will obey. உங்க ஆவியின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அதிகாரம் செலுத்தும் போது மாத்திரமே நீங்கள் கீழ்ப்படிய முடியும். Otherwise, இல்லை என்றால் you will still be thinking in your mind whether to believe it or not. உன்னுடைய சிந்தனையிலே யோசித்துக் கொண்டிருப்ப, இதை நான் விசுவாசிக்க வேண்டுமா இல்லையா என்று. Even Jesus failed to make people to believe. இயேசுவும் கூட ஜனங்களை நம்ப வைப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார். No, தோத்துட்டாரு. Jesus failed. இயேசு தோத்துட்டார். அந்த It may be shocking for most of you. அநேகருக்கு இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். When I say this word, even Jesus failed. இயேசு தோத்துட்டாருன்னு சொல்றத நீங்க கேட்கும் பொழுது, it may be shocking. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். Let me prove you with the word of God. தேவ வார்த்தையினாலே அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். If you can turn a Bible to the Gospel book of John 16 chapter, யோவான் 16ஆம் அதிகாரம், put it in display 8th and 9th verse. He's saying, it is good that I'm leaving you and going. If I don't go, the helper will not come. நான் இங்கிருந்து போவது உங்களுக்கு நல்லதா இருக்கும், ஏனென்று சொன்னால் நான் போன உடனே தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார். So here he says the helper will come. உதவி செய்கிறவர் வருவார். If he comes, அவர் வரும்பொழுது, see why he is coming. அவர் எதற்கு வருகிறார்? In 8th verse it says, 8வது வசனத்திலே, when he has come, அவர் வரும்பொழுது he will convict the world of sin, பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்தி காட்டுவார், and of righteousness and of judgment. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Why of sin? Because they do not believe in me. ஏனென்று சொன்னால் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. So who is the one who is going to make us believers? Even Jesus failed here to make us believe. யார் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு இருக்கிறாரோ, அவரால கூட சில ஜனங்களை விசுவாசிக்க வைக்க முடியல. So Jesus is saying, இயேசு சொல்லுகிறார், you all heard my word. என்னுடைய வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள். You didn't believe me. என்னை விசுவாசிக்கவில்லை. But the Holy Ghost will come. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருவார். When the Holy Ghost comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, he will take my word and show to you. என்னுடைய வார்த்தையை எடுத்து அவர் உங்களுக்கு காண்பிப்பார். Then you will believe me. அப்பொழுது என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். That's the reason I said, அதுதான் நான் காரணம் சொன்னது. Until and unless the Holy Spirit takes control of your mind, உன்னுடைய சிந்தனையின் மேல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யாத இருக்கிற வரைக்கும், it is not that easy to overcome
yourself or your mind. உன்னுடைய சிந்தையை ஜெயிப்பது மிகவும் கடினமானது. Hallelujah. ஹalleluya. Did you got that point? அந்த குறிப்பை புரிஞ்சு கொண்டீங்களா? Because here இங்கே we as believers, விசுவாசிகளாகிய நாம், in order to live a blessed life, ஆசீர்வாத வாழ்க்கையை வாழ்வதற்கு, what is a blessing? எது ஆசீர்வாதம்? See, if you just ask somebody, if somebody is having a lot of money and they have their own house and they have a car and they have everything, then people say that man is a blessed man. நீங்க யாரனா பாத்தீங்கன்னாக்கா, வீடு வைத்திருக்கிறவங்க, கார் வச்சுன்னு நல்ல வசதியா இருக்கிறவங்கள பார்க்கும்பொழுது ஜனங்கள் சொல்லுவாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. People are calculating blessings by what they have. ஜனங்கள் தங்களிடத்துல என்ன இருக்கிறது என்பதை வைத்து ஆசீர்வாதத்தை அளவிடுகிறார்கள். But blessings are not measured like that. ஆனால் ஆசீர்வாதம் அப்படி அளவிடப்படுகிறது இல்லை. Blessings are measured by the amount of the spirit that you have in you. உனக்குள்ள எவ்வளவு ஆவியானவருடைய அனுக்கிரகம் இருக்கிறது என்பதுதான் ஆசீர்வாதத்தின் அளவு. If your அளவு. spirit wouldn't have been blessed, உன்னுடைய ஆவி ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், you wouldn't have got what you had. உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அது கிடைத்திருக்காது. So what you have is it is the mercy of the Holy Spirit. உன்னிடத்துல எது இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கம் அது. See, sometimes we'll be having lot of money in our pocket. அநேக நேரங்களிலே பணம் அதிகமாய் நம்முடைய பாக்கெட்ல வைத்திருப்போம். But we were been trying to find a hotel, but we were not able to find a hotel. ஹோட்டல் தேடி பார்த்து கொண்டிருப்போம், ஹோட்டல் கிடைக்காது. You have a lot of money. உன்னிடத்துல பணம் அதிகமா இருக்கு. You had a lot of money but you couldn't find a bottle of water. உன்கிட்ட பணம் அதிகமா இருக்குது, ஆனாலும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்க முடியல. We went through these experiences when Isaiah was driving. இந்த அனுபவத்தை ஏசாயா அவர்கள் வண்டி ஓட்டும்போது நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். Because he will keep on driving. அவர் எப்பவுமே ஓட்டினே இருப்பார். He will leave all the good hotel. நல்ல ஹோட்டலுங்க எல்லாம் கடந்து போயிடுவார். Now he will be driving for hundreds of kilometers but couldn't find a good hotel. 100 கணக்கான கிலோமீட்டர் போய் கொண்டே இருப்போம், நல்ல ஹோட்டலே கிடைக்காது. So what I'm saying is, இங்க என்ன சொல்ல வருகிறேன், you may have a material substance, you may have a money in your hand, உன்னுடைய கரத்துல பணம் இருக்கும், but that money cannot bring you a timely food. அந்த பணம் நேரத்தோடு உனக்கு ஆகாரத்தை You may கொண்டு வரும். not be having money in your hand, உன்னுடைய கரத்துல பணம் இல்லாத இருக்கலாம், but God will be serving food on your table on time. நேரத்துக்கு தேவன் ஆகாரத்தை உன் மேஜையின் மேல கொண்டு வந்து வைப்பார். You may not be having, money in your hand. உன்னுடைய கரத்துல பணம் இல்லாமல் இருக்கலாம். If you just imagine this thing, இந்த காரியத்தை யோசித்து பாருங்க. you had never been sick when you had no money at all. உன்கிட்ட பணம் இல்லாத போது உனக்கு வியாதியே வந்தில்ல. Just think that. இதை யோசித்து பாரு. Many times அநேக when நேரங்களில் you had money in your pocket, உன்னுடைய பாக்கெட்ல பணம் இருக்கும் பொழுது you had sickness. உனக்கு வியாதி வந்து You இருக்கிறது. had many things happening in your life. உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடந்து So what I'm கொண்டிருக்கிறது. coming to say here நான் is, இங்கே என்ன சொல்ல வருகிறேன், when you have God on your side, உன் பக்கமாய் தேவன் இருக்கும்போது, when God becomes the source of your life, உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக தேவன் மாறும்போது, you will never be threatened by the devil nor money or anything in this world. பிசாசாலையோ பணத்தாலையோ இந்த உலகத்துல இருக்கிற எதாலையும் உங்களை மிரட்ட முடியாது. When you have the word of God in your heart, உன் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்கும்போது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, I have hidden your word in my heart that I might not sin against you. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். Oh psalmist, what are you coming to say? சங்கீதக்காரரே என்ன சொல்ல வரீங்க? If I don't have your word in my heart, என்னுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தை இல்லை என்றால் I'm not going to trust you. நான் உம்மை நம்பி இருக்க மாட்டேன். I'm going to trust my job. என்னுடைய வேலையை நம்பி I'm இருப்பேன். going to trust my money. என்னுடைய பணத்தை I'm நம்பி going to இருப்பேன். trust my relatives. என்னுடைய உறவினர்களை நம்பி இருப்பேன். God, if I have your word, தேவனே உம்முடைய வார்த்தை எனக்கு I may இருக்கும்போது, not be having money, என்கிட்ட பணம் இல்லாமல் I இருக்கலாம், may not be having a job, வேலை இல்லாமல் I may இருக்கலாம், not be having any support, any relational support, எனக்கு உதவி செய்கிற உறவினர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். because I have your word உம்முடைய வார்த்தை எனக்குள்ள and your இருக்கிறபடியால், word is speaking to me உம்முடைய வார்த்தை என்னோடு and your பேசுகிறபடியால், word is promising me, அந்த வார்த்தை எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுனால do not be afraid. நீ
பயப்படாதே, I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Do not be afraid. பயப்படாதே, I am going to do a miracle. நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். See, many a times I said this. அநேக நேரங்களில் நான் இதை சொல்லுகிறேன். When you are in a bad situation, நீ கெட்ட சூழ்நிலையில when இருக்கும், you are in a bad circumstances, உன்னை சுற்றிலும் கெட்டதான செயல்கள் சூழ்ந்திருக்கும் போது, you may be asking God to change your circumstances and situations. நீ தேவனை பார்த்து உன்னுடைய சூழ்நிலை மாற்றும் என்று And கேட்டுக்கொண்டிருக்கலாம். God never changes your situations and circumstances. உன்னுடைய சூழ்நிலையை தேவன் மாற்ற மாட்டார். God is not changing it. தேவன் அதை You are மாற்றவில்லை. praying. நீ ஜெபித்துக் God is கொண்டிருக்கிற, not changing. தேவன் மாற்றவில்லை. But what God is doing, ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? because of the relationship that you have with God, தேவனிடத்தில் நீ கொண்டிருக்கிற உறவின் நிமித்தம், you are not a visitor visiting God for your need. உன்னுடைய தேவைக்காக நீ விருந்தாளி போல வந்து போகிறவன் அல்ல. You are not a visitor to God. தேவனுக்கு நீ விருந்தாளி அல்ல. You are a child of God. நீ தேவனுடைய பிள்ளை. You are the sons and daughters of God. நீ தேவனுடைய குமாரனும் When you குமாரத்திகளும். come like a son and a daughter, நீ பிள்ளைகளைப் போல தேவனிடத்தில் வரும்பொழுது, listen, this is a relationship. இதுதான் உறவு. In relationship, இந்த உறவிலே children know, the secrets of their parents. தன் தகப்பன்மார்களுடைய ரகசியம். ரகசியம் பிள்ளைகளுக்கு தெரியும். So God is giving a revelation to the relationships that we have. நாம் வைத்திருக்கிற அந்த உறவின் நிமித்தம் தேவன் நமக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். That relationship, அந்த உறவு, see, he is giving a revealed word to us. நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார். You are asking God to change your situation. உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று தேவனை கேட்கிறார். God is not changing the situation. தேவன் சூழ்நிலையை மாற்றவில்லை. Rather, அதற்கு he பதிலாக is giving a word to the situation. அந்த சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தையை தேவன் You may கொடுக்கிறார். ask God, நீங்க கேட்கலாம், தேவனே, God, தேவனே, I didn't ask a word. இந்த சூழ்நிலைக்கு உம்முடைய வார்த்தையை நான் I கேட்கவில்லை. asked a change. இதை மாற்ற வேண்டும் என்று But you நான் are giving கேட்டேன். me a word. ஆனால் நீங்க வார்த்தையை கொடுக்கிறீங்க. God is saying, தேவன் சொல்லுகிறார், when I'm giving a word to you, நான் உனக்கு வார்த்தையை I'm கொடுக்கும்போது, not giving a word to you. நான் உனக்கு வார்த்தையை கொடுக்கல, I'm giving a God to you. நான் உனக்கு தேவனையே கொடுக்கிறேன். Because ஏன் என்று in the சொன்னால், beginning was the word, ஆதியிலே வார்த்தை and இருந்தது, the word was with God, அந்த வார்த்தை தேவனிடத்தில் and the word இருந்தது, is God. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. God hides himself in the capsule of his word. தேவன் வார்த்தையாகிய அந்த வார்த்தைக்குள்ள தன்னை மறைத்து வைத்து இருக்கிறார். And now, இப்பொழுது the God who is not working in the circumstances, சூழ்நிலைக்குள்ள தேவன் வேலை செய்யவில்லை. now he is spirit. இப்பொழுது அவர் ஆவியா You இருக்கிறார். and I are born again in spirit. நீங்களும் நானும் மறுபடியும் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். Now he comes into our spirit in the word. இப்பொழுது வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆவிக்குள்ள தேவன் வருகிறார். Now God comes inside. இப்பொழுது தேவன் நமக்குள்ள It was வருகிறார். not the word. அது வார்த்தை அல்ல, It was God who came. அது தேவனே வந்திருக்கிறார். See, if you take the word from your own mind, உன்னுடைய சிந்தையிலே வார்த்தைகளை நீ எடுத்துக்கொள்ளும் போது, you may receive or you may reject it. நீ அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல அதை தவிர்த்து விடலாம். But when the spirit is bringing the word, ஆனால் ஆவி வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் there போது is no room for rejection. அதை தவிர்த்து விடுறதுக்கு எந்த வழியுமே You will not இருக்காது. reject. நீ அதை தவிர்க்க மாட்ட. If you're just hearing from your natural mind, உன்னுடைய இயற்கையான சிந்தையில நீ you கேட்டுக்கொண்டிருந்தால் will not accept at all. நீ இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்ட. You know why? எதற்கு தெரியுமா? That natural man cannot understand the things of the spirit. ஆவிக்குரிய காரியங்களை ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் அறிந்து கொள்ள மாட்டான். And because it seems foolishness to him, அவனுக்கு அது இது முட்டாள் போல இருக்கும். so he will not also receive it. அதை பெற்றுக்கொள்ளவும் மாட்டான். How can you believe something you don't receive? பெற்றுக்கொள்ளாத ஒன்றை எப்படி நீ விசுவாசிக்க Are you முடியும்? following me? என்னை பின்தொடர்றீங்களா? Let the rain fall, மழை விழட்டும், not the tree. மரங்கள் அல்ல. You may ask me, what is this preaching? நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், இது என்ன பிரசங்கம்? There was no rain at all. மழை இல்ல. When Elijah said, எலியா there சொல்லும்போது, is not going to be dew nor rain according to my word. என்னுடைய வார்த்தையின்படி மழையும் பனியும் இருக்காது என்று சொன்னார். Now when this man, இப்பொழுது இந்த மனுஷன் in order to bring rain, மழையை வர in order to வைப்பதற்காக, make the rain to fall, மழை வந்து விழுவதற்காக he went and prayed. அவர் போய் ஜெபித்தார். He didn't pray, for the rain not to come.
மழை வராததற்காக அவர் ஜெபிக்கல. He said a word. வார்த்தையை சொன்னார். The heavens stopped. வானம் நிறுத்தப்பட்டது. But in order to make the rain to fall, ஆனா மழை விழுவதற்கு he prayed. அவர் ஜெபித்தார். You know what made him to pray? அவரை ஜெபிக்க வைத்தது எது தெரியுமா? You know why people cannot pray nowadays? இப்போ ஜனங்கள் எதுக்கு ஜெபிக்கிறது இல்ல தெரியுமா? They pray without hearing. கேட்காத அவர்கள் ஜெபிக்கிறார்கள். Anybody who prays without hearing, கேட்காத யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ their prayers are weak. அவர்களுடைய ஜெபம் பலவீனம் Their உள்ளது. prayers are not powerful. அவர்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதல்ல. But anybody who hears and prays, யாரெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறார்களோ their prayers are powerful. அவர்களுடைய ஜெபம் மிகவும் வல்லமை They உள்ளது. change the circumstances and situations. அவர்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். Because ஏனென்று சொன்னால் they are hearing from God. தேவனிடத்திலிருந்து அவர்கள் கேட்கிறார்கள். Elijah said to his assistant, எலியா அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு சொன்னாரு, go and see, நீ போய் பாரு, because I'm hearing something. நான் ஏதோ ஒன்றை கேட்கிறேன். If I hear something, நான் ஏதோ ஒன்றை கேட்டால் then you are going to see something. நீ ஏதோ ஒன்றை பார்க்க If போகிறாய். I don't hear anything, நான் எதையும் கேட்கவில்லை then you என்றால் are not going to see anything. நீ எதையும் போய் பார்க்க முடியாது. If what I am hearing is real, இப்பொழுது நான் கேட்கிறது எது உண்மையோ, then what you are going to see is real. நீ போய் பார்க்கிறது உண்மையா இருக்கும். Because ஏனென்று I சொன்னால் am hearing நான் கேட்கிறேன் the sound of the abundance of rain. பெருமழை இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். Every man of God, ஒவ்வொரு தேவ மனுஷனும் they must have the ability to hear from God. தேவனிடத்திலிருந்து கேட்கிறதற்கு ஆற்றல் If உள்ளவர்களாக you இருக்க don't வேண்டும். have the ability to hear from God, தேவனிடத்திலிருந்து கேட்க ஆற்றல் இல்லை என்றால் you cannot speak before the children of God. தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக நீ பேச Because முடியாது. they are waiting for the rain. அவர்கள் மழைக்காக I don't know காத்திருக்கிறார்கள். for what rain you are waiting. நீங்க எந்த மழைக்கு காத்திருக்கிறீங்க எனக்கு Because தெரியாது. I'm hearing something this evening. இந்த சாயங்கால வேளையில நான் ஏதோ ஒன்றை Because I கேட்டுக்கொண்டிருக்கிறேன். already heard it. நான் ஏற்கனவே அதை கேட்டுட்டேன். And I'm just saying to you this day. இப்பொழுது இந்த நாளிலே உங்களை பார்த்து நான் If you சொல்லுகிறேன், believe நீ விசுவாசித்தால் that rain is going to come in your life உன்னுடைய வாழ்க்கையில அந்த மழை வரும். to take away your famine, உன்னுடைய பஞ்சத்தை to எடுப்பதற்காக, take away your poverty, உன்னுடைய தரித்திரத்தை எடுப்பதற்காக, anything that is on your way, உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எதுவா இருந்தாலும், anything against your family, உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா anything இருக்கிறது, against your peace, உன்னுடைய சமாதானத்துக்கு விரோதமா anything against இருப்பது, your joy, உன்னுடைய சந்தோஷத்துக்கு விரோதமா anything that is இருப்பது, against your life, உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமா இருப்பது எதுவோ, something is coming ஏதோ ஒன்று வருகிறது. to fight with the things that is fighting with you. உன்னோடு கூட யுத்தம் செய்கிற அதோடு யுத்தம் செய்கிறதற்கு ஒன்று வருகிறது. And you are going to see it. நீ அதை பார்க்க போகிறாய். Because somebody is hearing. ஏனென்று சொன்னால் யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Beloved of God, தேவனுடைய அன்புக்குரியவர்களே, you know, God is not a man to lie. தேவன் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. In this book of Ecclesiastes chapter 11, இந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரம், you know, the wisest man says like this. ஞானமுள்ள மனுஷன் இப்படி சொல்லுகிறார். He is the wisest of the world. இந்த உலகத்திலே மிகவும் ஞானமுள்ளவர். Cast your bread on the waters. உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு. See, if you're going to obey to this, then when you heard this first line, இந்த முதல் லைன் நீங்க கேட்கும் பொழுது இதுக்கு நீங்க கீழ்ப்படிந்தால், the decisions of obedience, கீழ்ப்படிதல் ஆகி தீர்மானங்களை எடுக்கும்போது, you know, this will only come when the Holy Ghost moves on your mind. உன்னுடைய சிந்தனையில பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மாத்திரம் இது வரும். If you are full of you, நீங்க உங்களால நிரம்பப்பட்டிருக்கும் போது, you will never obey what you hear. நீங்க எதை கேட்கறீங்களோ அதுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. So he is saying, அவர் சொல்லுகிறார், cast your bread on the water. உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு. And after many days, அநேக நாட்களுக்கு பிறகு, you are not going to miss it, but you are going to find it. நீ அதை இழந்து விட மாட்ட, அதை பெற்றுக்கொள்வ. You are not going to lose it, you are going to find it. அதை நீ இழந்துற மாட்ட, அது உனக்கு And he is கிடைக்கும். saying, அவர் சொல்லுகிறார், serve unto 7 and even to 8. 7 பேருக்கோ 8 பேருக்கோ பங்கிட்டு கொடு. Just give it. கொடுத்துரு.
You know, you never know what evil will come upon this earth. இந்த பூமியின் மேல என்ன தீங்கு வருமோ உனக்கு தெரியாது. If you people have a habit of sharing with the poor, ஏழை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் இருக்குமே, ஆனால் if you're really considering the poor, ஏழைகளை நீங்க பாத்தீங்கன்னா, if you have a really heart to give to the poor, ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு உண்மையுள்ள இருதயம் இருந்தா, see, for some of you, you haven't faced very great evils in your life. உங்க வாழ்க்கையில பெரிய தீங்க நீங்க இன்னும் சந்திக்கல. If it comes, அது வந்தா, you need somebody to protect. உங்களை பாதுகாக்க ஒருவர் வேண்டும். That should be 7 or 8 people. அது 7 8 பேரோ. If you would have really fed 7 or 8 people, or if you have helped 7 or 8 people, 7 பேருக்கோ 8 பேருக்கோ நீங்க பகிர்ந்து கொடுத்தால், then that helping aid becomes the shield to protect you from the evil. அந்த 7 பேரோ 8 பேரோ உங்களை பாதுகாக்க கேடகமாக இருப்பார்கள். The favor that you showed to them. அவர்களுக்கு நீங்க செய்த Why some people, you know, when they are caught by sickness, they cannot deliver themselves from sickness, you know. வியாதியில சிலர் பிடிபடும் பொழுது அவர்களால விடுவிக்கப்பட முடியவில்லை. Because they didn't have a heart of generosity. ஏனென்று சொன்னால் உதார தத்துவமுள்ள இருதயம் அவர்களுக்கு இல்லை. If you are suffering from any kind of sickness, நீங்க ஏதோ ஒரு வியாதியில அவதிப்பட்டு கொண்டிருந்தா, today make a decision. இன்றைக்கு தீர்மானத்தை எடுங்க. And see. நீங்க பாருங்க. Go and feed somebody. யாரோ ஒருத்தரை போய் போஷித்து help somebody. உதவி செய்யுங்க. Because ஏனென்று சொன்னால் you will never know what evil you will face in this earth. இந்த பூமியின் மேல எந்த தீங்கு உனக்கு வருமோ என்று உனக்கு தெரியாது. In third verse, மூன்றாவது வசனம், if the clouds are full, மேகங்கள் நிறைந்திருந்தால், if the clouds are full, மேகங்கள் நிறைந்திருந்தால், listen, whatever help you do, கவனிங்க, நீங்க எந்த உதவி செய்தாலும், தம்பி, apart from giving to God, தேவனுக்கு கொடுக்கிறத விட்டுட்டு, just think in this 1 month how many people you helped. இந்த மாதத்துல எத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்திருக்கீங்க? Or in this 1 year, இந்த ஒரு வருடம் முழுவதும் how many people you have satisfied? எத்தனை பேரை நீங்க திருப்தி ஆக்கி இருக்கீங்க? How many people you are satisfying? எத்தனை பேரை நீங்க திருப்தி ஆக்கி? You may help a poor. நீங்க ஏழைக்கு உதவி செய்திருக்கலாம். A bunch of cloud comes and stands up. உன் மேல ஒரு மேகம் உன் தலையின் மேல வந்து நிற்கும். You are helping your enemies. உன் எதிராளிகளுக்கு நீ உதவி செய்ற. A bunch of cloud comes and stands on your head. உன்னுடைய தலையின் மேல ஒரு மேக கூட்டம். You are helping the sick. வியாதிஸ்தர்களுக்கு உதவி செய்றீங்க. And a bunch of cloud comes and stands. ஒரு மேக கூட்டம் உன் தலையின். You are helping the work of God. தேவனுடைய சேவைக்கு நீ உதவி செய்ற. You are helping the pastors. போதகர்களுக்கு உதவி செய்ற. In many ways. அநேக வழிகளில. So now the cloud is being clouding you all over your head. இப்பொழுது உன் தலை சுற்றிலும் மேகங்களால நிரம்பப்பட்டிருக்கிறது. Now when your head is being clouded with cloud, இப்பொழுது உன் தலை மேகங்களால நிரப்பப்பட்டிருக்கும்போது, now what the cloud is going to do when it has been full, இந்த மேகங்கள் நிறையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், now it is going to empty itself like rain on you. அது உங்க மேல மழையை பொழியும். It falls on you. அது உங்க மேல வந்து விழும். When you helped, it was a cloud. நீங்க உதவி செய்யும் பொழுது அது மேகமா இருக்கும். When you needed the help, உனக்கு உதவி தேவைப்படும் போது, உதவி it turned to be the rain. அது மழையாய். So it is emptying itself. அது தன்னையே it is emptying. So what kind of a cloud do you have? உன்னிடத்துல எது போல மேகம் இருக்கிறது? Listen. கவனிங்க. If the tree falls, மரம் விழுந்தால், there shall it be. அங்கே இருக்கும். Whether it falls on the south or on the north. கிழக்கு விழுந்தாலும் வடக்கு விழுந்தாலும் அது அங்கே இருக்கும். I am done with the message. நான் செய்தியை முடிச்சிட்டேன். What is a tree falling? மரம் விழுவது என்றால் என்ன? I said let the rain fall. நான் சொன்ன மழை விழட்டும், but not the tree fall. மரம் விழக்கூடாது. So the tree is an unhelping man. இந்த மரம் உதவி செய்யாதிருக்கிற மனிதர்கள். Unhelping women. உதவி செய்யாதிருக்கிற சகோதரிகள். So the word fall is விழுவதென்றால் dying. மரிப்பது. The word fall means விழுவதென்றால் dying. மரிப்பது. Wherever it falls, எங்க விழுதோ it is there. அது அங்கே கிடக்கும். But for the one who gives, ஆனால் கொடுக்கிறவனிடத்துல
the cloud will empty itself. மேகங்களால அவன் சூழப்படுவான். See, for this, I'm just done for today. இந்த நாளுக்கு there is a care shelter. There is a care shelter, and that brother is consistently sending me. Yeah, please. Yeah, we are being encouraged by the help that you are doing. You used to send every day. He will send the photos and people wherever in the streets. He just takes them and he goes and feed them. He cleanses them. He keeps in his shelter home. அவர் பராமரிக்கிற ஒரு காப்பகத்தை அவர் வைத்து நடத்துகிறார். அவர் எப்பவுமே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்க வழியில் இருக்கிறவங்க, வெளியே தெருவில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நம்ம செய்கிற உதவியை எண்ணி அவர் நன்றி சொல்லுவார். And many times I used to go and help and come. அநேக நேரங்களிலே நான் அங்கே போய் உதவி But this time I செய்து was moved in my spirit. இந்த தடவை என்னுடைய ஆவிலே நான் அசைக்கப்பட்டேன். I sent actually in the WhatsApp group of Menorah அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு மெசேஜ் if you அனுப்பினேன். can provide one sack of rice to that people, for at least for 10 bags of rice. I was just asking, and some people who have been really obedient, and they some people send money to me, and some people brought the rations and they have kept it. And we are going to on Sunday, that is the 24th, after the service, we are going to take all the rations, and I have some offering for them. If somebody, just share that. இந்த காரியங்களை நான் அந்த மெசேஜில் அனுப்பும் பொழுது நம்ம மூலமாக, நம்முடைய சபையின் மூலமாக 10 மூட்டை அரிசி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்று தீர்மானித்து நான் சொல்லும் பொழுது அநேகர் கீழ்ப்படிந்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக பணமாக, அரிசியாக கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. We have 4 bags of rice now. இப்பொழுது 4 மூட்டை அரிசி இருக்கிறது. And we are going to buy some atta and oil and many things so that we can take the ration on Sunday. So let those people celebrate the Christmas. இன்னும் அநேக காரியங்களை வாங்கி நாங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்களிடத்துல போக போறோம். அந்த பிள்ளைகளும் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடட்டும். If you want some cloud to be on your head, உன்னுடைய தலையின் மேல மேகம் இருக்க வேண்டும் என்றார். the people who can really give an offering for 1 sack, if you can give it as money so that we can give that money to them, or if you can bring the sack of rice, bring it so that we can go and give to them, whatever. ஒரு மூட்டை அரிசிக்கான விலை பணமாக கூட நீங்க கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு மூட்டை அரிசி கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். And I request all the pastors to come and see. எல்லா போதகர்களும் அந்த நாளிலே வந்து how will you be moved in your spirit if you don't see? நீங்க பார்க்கலனா உங்க ஆவியில எப்படி நீங்க அசைக்கப்படுவீங்க? So this is a must. And just on 24th, that is on Sunday, I want most of the pastors to come so that we go and help them. 24ஆம் தேதி எல்லா போதகர்களும் வந்து அந்த இடத்துல போய் பார்த்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். Let the rain fall. மழை விழட்டும். For that the cloud has to be gathered. அதற்கு மேகங்கள் கூட வேண்டும். Not the tree. மரம் அல்ல. Not the tree. மரம் அல்ல. Did you got what the Holy Ghost taught us this evening? இந்த சாயங்கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொண்டதை நீங்க கேட்டீங்களா? I'm not telling this for pride, but to motivate some of you. இது பெருமைக்காக நான் சொல்லல, சிலரை உற்சாகப்படுத்தும்படியாய் நான் சொல்லுகிறேன். We have lots of need. நமக்கு அநேக தேவை உண்டு. But in the midst of the need, இந்த தேவையின் மத்தியிலும் by the grace of God, கர்த்தருடைய கிருபையினால this month itself for the poor and the needy, இந்த மாதம் வரைக்கும் ஏழைகளுக்கும் தேவைப்படுகிறவர்களுக்கும் almost 2.5 lakh rupees we spent. 2,50,000 வரைக்கும் நாம் செலவழித்திருக்கிறோம். They have nobody to help. அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை. God strengthened our hand to do that. God strengthened our hand to do that. இதை செய்வதற்கு தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்தினார். I'm not asking you to give in lakhs. நீங்க லட்சங்களை கொடுன்னு கேட்கல. At least to the poor. கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கூட ஏழைகளுக்கு நீங்க. That is the real Christmas. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். And you will be a blessed people. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. May the Holy Ghost move your hearts. உங்க இருதயங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். Shall we stand to our feet? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். And may the good God bless you. நல்ல தேவன் உங்களை And anybody who is watching our program, யாரெல்லாம் எங்க புரோகிராமை நீங்க வாட்ச் if you want to help, you also can stretch your hand. இதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்றால் உங்க கரத்தை கூட நீங்க நீட்டலாம். This is the best way to enter into 2024. 2024 க்குள்ள நுழைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். And God will bless you and your family. தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் The rain will fall and the tree will not fall. மழை விழும், மரம் விழாது.
Did you receive that?